T20 ஸ்குவாட்லயும் சரி, ODI ஸ்குவாட்லயும் சரி, சுப்மன் கில்லுக்கு வந்து வைஸ் கேப்டன் போஸ்டிங் வந்து குடுத்துருக்காங்க. சீனியர் பிளேயர்ஸ் இருந்தும் கூட, எதுக்காக வந்து இந்த மாரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ரீசெண்டாக வந்து இந்தியா வர்சஸ் ஸ்ரீலங்கா சீரிஸ்க்கான இந்தியன் ஸ்குவாடை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இதில் வந்து ருத்ராஜ் மற்றும் அபிஷேக் சர்மா ட்ராப் பண்ணப்பட்டது வந்து 100க்கு 100 வந்து உண்மையான ஒரு விஷயம். இதுக்கு ஏதாவது வேலிடான ரீசன் பிசிசிஐ சைட்லேருந்து கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காக எந்த ஒரு ரீசனும் கொடுக்கவே இல்லை பிசிசிஐ. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை கூட நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச T20 வேர்ல்டு கப்பில் வைஸ் கேப்டன் பதவி அப்படின்றது வந்து ஹர்திக் பாண்டியா வச்சிருந்தாரு. நல்லாவே பர்ஃபார்மன்ஸும் பண்ணார். இதுக்கு முன்னாடி வந்து கேப்டனாகவும் இந்தியன் டீமை வந்து லீட் பண்ணியிருக்காரு. நல்லாவே வந்து வின்னிங் ஸ்ட்ரீக்கும் வச்சிருக்காரு. அவர் வந்து T20 ஸ்குவாடில் இருக்கும்போது ஹர்திக் பாண்டியாவை கொடுக்காம சுப்மன் கில்ட்ட வந்து வைஸ் கேப்டன் பதவியை வந்து கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்றத வந்து நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சீகா சாரும் பத்ரிநாத்தும் அவங்களோட யூடியூப் சேனலில் வந்து இந்த ஸ்குவாடை பற்றி ஒரு சில வீடியோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் சும்மா ரைட்டாக ஒரு கிளிப்ஸை வந்து கொடுக்குறேன் பாருங்களேன், அதை பார்த்துட்டு வாங்க. சுப்மன் கில்லா வைஸ் கேப்டன் பிளேயர் அவன் டீம்லயே கிடையாது. சுப்மன் கில் does not find a place in my team. In my team it should be ருத்ராஜ் கைக்வாட். இன்னொரு ஒரு ஷாக்கிங் செலக்ஷன் இல்ல வேற ஷாக்கிங் எக்ஸ்க்ளூஷன் அப்படின்னு சொல்லணும்னா ருத்ராஜ் கைக்வாட் பிரேதம் நல்லா ஆடிட்டாருங்க. ஒரு சம கிரிக்கெட் ஆடிட்டாரு. இந்தியாவுக்கு சான்ஸ் கொடுத்த போல நல்லா பண்ணிருக்காரு. டொமஸ்டிக் கிரிக்கெட் நல்லா பண்ணிருக்காரு. சிஎஸ்கேக்கும் நல்லா பண்ணிருக்காரு. என்ன ரீசன் அவருக்கு ஒரு there is no reason why அவர் வந்து டிராப் ஆயிட்டாரு அப்படின்னு. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கில்லுக்கு வந்து வைஸ் கேப்டன் போஸ்டிங் வந்து கொடுத்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்றத வந்து பார்த்துடலாம். அதாவது சுப்மன் கில் வந்து அவரோட ஓப்பனிங் பொசிஷனை வந்து சீல் பண்ணிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் இந்த வைஸ் கேப்டன் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கில்லு வந்து எந்த மேட்சையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஆடலாம். அது மட்டும் இல்லாமல் யாராலையும் கில்லை வந்து ட்ராப் பண்ணவும் முடியாது டீம்லேருந்து. அவரே அவரை ட்ராப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் உண்டு. அதுக்கு எதுக்குடா கில்லுக்கு போய் வைஸ் கேப்டன் பதவியை வந்து கொடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம். எதனால் அப்படின்னா, இப்போதைக்கு பிசிசிஐயோட மைண்ட் தாட் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, இனிமேல் இந்தியன் டீமுக்கு எல்லாமே கில்லு தான், கில்லு ஒரு ஆளை தான் நம்ம வச்சு முன்னேற்றி வந்து டீமை வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அதனால தான் வந்து கில்லை வந்து பேக்கப் பண்ணிகிட்டே இருக்காங்க. இனி வரக்கூடிய எந்த சீரீஸாக இருந்தாலும் பாருங்களேன், கில்லோட பேர் வந்து இல்லாமல் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் கேப்டன் அப்படி இல்லைனா வைஸ் கேப்டன் அப்படின்ற போஸ்டிங்கும் கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சில ரீசனுக்காக மட்டும்தான் கில்லுக்கு வந்து வைஸ் கேப்டன் போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோக்கு வந்து லைக்கை போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.